This sermon, My Redeemer Liveth, was delivered on Sunday morning, April 10th, 1955, at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னம் அவர்களால் 1955 வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெப கூடாரத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Look at Joseph seeing it. Then when he knowed everything that he did, he seen his brothers that betrayed him finally come to him, not knowing who he was, and bow before him. இப்பொழுது யோசேப்பை நோக்கி பாருங்கள். அவன் செய்த எல்லா காரியத்தையும் அவன் அறிந்தவனாய், அப்பொழுது அதை அவன் காண்கிறான். அவனை மறுதலித்த அவனுடைய அந்த சகோதரர்கள் அவன் யார் என்று அறியாதவர்களாய் முடிவிலே அவனிடத்தில் வந்து அவன் முன் பயபக்தியாய் தலைவணங்கி நிற்கிறதை அவன் காண்கிறான். Those who had crucified him as it was, showed him in the ground. Those who had sold him to the Egyptians, all those who mistreated him stood before him. அவரை சிலுவையில் அறைந்தவர்களை, அது இருந்தது போன்று அவனை குடிக்குள்ளாக போட்டவர்கள், அவனை எகிப்திடத்தில் விற்று போட்டவர்கள், அவனை தகராய் நடத்தினவர்கள் அவனுக்கு முன்பாக நின்றனர். And they trembled and they said, "Oh, that trembled because that we have slain our brother," and all about that and how that it was to be in a foreshadow. அந்த மகத்தான ராஜகுமாரனுக்கு முன்பாக அவர்கள் நடுநடுங்கினர். அவர்கள் நடுங்கின காரணத்தினால் எங்களுடைய சகோதரனை நாங்கள் கொன்று போட்டோம் என்றனர். அதை குறித்து எல்லாவற்றையும் எப்படியாய் அது ஒரு முன்னிழலாய் இருக்க வேண்டியதாய் இருந்தது. Joseph, he knew that that would be the conditions of the world at the coming of the Lord Jesus. So he made mention of his bones. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நிலைமைகள் அந்த விதமாக இருக்கும் என்று யோசேப்பு அறிந்திருந்தான். எனவே அவனுடைய எலும்புகளை குறித்து குறிப்பிட்டார். He said, "Don't bury me here, but I want to leave every testimony I can that I believe that someday there will be a resurrection up there where those who's had that same inspiration has gone on." Amen. அவன் என்னை இங்கே அடக்கம் பண்ண வேண்டாம், ஆனால் அதே ஆவியின் உணர்வை கொண்டவர்கள் எங்கே போய் இருக்கிறார்களோ அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் என்ற ஒரு நாள் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்பதற்கு என்னால் முடிந்த எல்லா சாட்சியையும் நான் விட்டு போக விரும்புகிறேன் என்று கூறினார். And so could the church say this morning, though fanatically as we are called, though because we believe in the power of the resurrection, though we believe in divine healing and all the supernatural signs that Christ promised, we have to take the side of the illiterate or the fanatic and so forth. இந்த காலையில் சபை அந்த விதமாக கூற முடியும். மத வெறியர் என்று நம்மை அழைக்கின்ற விதமாக இருந்தாலும், உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நாம் விசுவாசம் வைக்கின்ற காரணமாயிருந்தாலும், தெய்வீக சுகத்திலும் கிறிஸ்து வாக்களித்த எல்லா இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்களிலும் நாம் விசுவாசம் வைக்கின்றவர்களாய் இருந்தாலும், நாம் படிப்பறியாதவர்கள் அல்லது மதவெறியர்கள் முதலானவற்றின் சார்பை எடுத்துக்கொள்ள வேண்டியவளாய் இருக்கிறோம். No makes any difference what we have to take as long as we know our Redeemer lives and has brought forth the evidence in our heart that he lives and reigns. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்தும் அதன் அத்தாட்சியை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வந்து அவர் ஜீவிக்கிறார், ஆளுகை செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிற மட்டில் நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. Joseph said, "I want to make every testimony against the devil that I can." என்னால் முடிந்த எல்லா சாட்சியும் சாத்தானுக்கு எதிராக நான் செய்ய வேண்டும் என்று யோசேப்பு கூறினார். So he threw his bones out there and they laid there for 400 years. Amen. Amen. For it looked beyond that. People say, "What a fanatic." It looked like then a fanatic, but it proved out to be the truth. Amen. எனவே அவன் அவனுடைய எலும்புகளை அங்கே வெளியே வைத்தால் அவைகள் அங்கே 400 வருடங்கள் கிடந்தன. ஆமென். ஏனென்றால் அது அதற்கும் அப்பால் காணப்பட்டது. என்ன ஒரு மத வெறியர்கள் என்று ஜனங்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது அது பார்ப்பதற்கு ஒரு வெறியன் போல் இருந்தது, ஆனால் அது சத்தியம் என்பதாய் நிரூபிக்கப்பட்டது. ஆமென். So will it be to everyone who has this blessed hope of this text this morning. I know my Redeemer liveth. I know it no matter what
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னவாயிருந்தாலும் அக்கறை இல்லை, நான் அதை அறிந்திருக்கிறேன் என்ற இக்காலையின் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையின் பேசும் பொருளை உடைய ஒவ்வொருடமும் அதே விதமாகவே இருக்கும். They say, oh, we're prospering here. The whole Egypt is prospered while we're here. All these things, but that didn't make any difference. He knew they were going out of there as sure as the world. ஓ, நாங்கள் இங்கே செடித்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் இங்கே இருந்த பொழுது முழு எகிப்தும் செடித்தது. இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் அது ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணவில்லை. உலகம் நிச்சயமாக இருப்பதை போன்றே அவர்கள் அங்கிருந்து வெளியே போகிறார்கள் என்பது அவ்வளவு நிச்சயமாக இருந்தது. அவர்கள் அறிந்திருந்தார்கள். He said, now take my bones up there and bury them up in Egypt, up in the promised land, up in Canaan land, out of Egypt. இப்பொழுது என்னுடைய எலும்புகளை இங்கே மேலே கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இங்கே அடக்கம் பண்ணுங்கள். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள் அடக்கம் பண்ணுங்கள் என்று அவன் கூறினான். So when Moses come in, another inspired prophet, and he taken the bones of Joseph and took them up and buried them in the same field, the same place where the rest of them was buried. மோசே உள்ளே வந்தான். அவன் இன்னொரு ஆவியின் ஏவுதல் பெற்ற தீர்க்கதரிசி. அவன் யோசேப்பினுடைய எலும்புகளை எல்லாம் கொண்டு சென்றான். அவைகளை கொண்டு போய் மற்ற யாவரும் அடக்கம் பண்ணி இருந்ததான அதே ஸ்தலத்தில், அதே நிலத்தில் அவைகளை அடக்கம் பண்ணினான். He took his way with the rest of them. Why? There was something in him. Something in him. No matter. மற்றவர்களோட கூட அவனுடைய வழியை அவன் எடுத்துக்கொண்டான். ஏன்? அவனுக்குள்ளாக அங்கே ஏதோ காரியம் இருந்தது. ஏதோ காரியம் அவனுக்குள் இருந்தது. கவலை இல்லை. You don't hear the rest of the people down there saying anything about it? Well, anywhere is all right. They just fall anywhere they will. But there was something in him. Something that had the same vision that Job had. The same vision the rest of them had. அங்கு இருந்ததான மற்ற ஜனங்கள் அதை குறித்து கூறினதாக நீங்கள் கேள்விப்படவில்லை. நல்லது, எங்கே இருந்தாலும் அது பரவாயில்லை. எங்கே கூடுமோ அங்கெல்லாம் அவர்கள் விடுவார்கள். ஆனால் அங்கே அவனுக்குள்ளாக யோபுக்கு உண்டாயிருந்த அதே தரிசனம், மற்றவர்கள் உடையதா இருந்த அதே தரிசனம் போன்றதான ஏதோ காரியம் இருந்தது. No matter what the rest of the world thought, what they'd done, that had nothing to do with Joseph, that had nothing to do with Abraham, with Isaac, with Jacob, with all the rest of them. Something pressed to that promised land. எஞ்சியுள்ள உலகம் என்ன கருதினாலும் அக்கறை இல்லை, என்ன செய்தாலும் கவலை இல்லை. அதற்கு யோசேப்போடு ஏதும் செய்வதற்கில்லை. அதற்கு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவர்கள் மற்றவருக்கும் ஏதும் செய்வதற்கில்லை. ஏதோ காரியம் அவர்களை வாக்களித்த தேசத்திற்கு அழுத்திக் கொண்டு சென்றது. Seemed fanatically, but they wanted it because there was something in them, deep calling to the deep. மதவெறியர்கள் போன்று காணப்பட்டது, ஆனால் அது அவர்களுக்கு தேவையா இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக ஏதோ காரியம் இருந்தது. ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. That's the way it is today with every believer. There's something in them that presses to it. இன்றைக்கும் அது அந்த விதமாகத்தான் ஒவ்வொரு விசுவாசியுடனும் இருக்கிறது. அவர்களுக்குள்ளாக ஏதோ காரியம் இருக்கின்றது. அது அதற்குள்ளாக அழுத்துகின்றது. No matter, you can try this, that, or that, but there's something presses. கவலை இல்லை, நீங்கள் இதை அதை மற்றதை முயற்சிக்கலாம், ஆனால் அங்கே ஏதோ காரியம் அழுத்துகின்றது. You know beyond a shadow of doubt that there's a city whose builder and maker is God. You know that there's something there, so you press to it. ஒரு சந்தேகத்தினருக்கு அப்பால் அங்கே ஒரு பட்டணம் இருக்கின்றது. தேவன் தாமே அதை கட்டி உண்டாக்கினவர் என்று உங்களுக்கு தெரியும். அங்கே ஏதோ இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் அதற்கு முன்னேறுகிறீர்கள். Now, on the day they buried him, the bones up there, hundreds of years passed, and finally one day unto us a son was born, unto us a child was given. And his name shall be called Wonderful Counselor, the Mighty God, the Prince of Peace, the Everlasting Father. இப்பொழுது அவர்கள் அவனை, அந்த எலும்புகளை எல்லாம் அங்கே அடக்கம் பண்ணினார்கள். நூற்றுக்கணக்கான வருடங்கள் கடந்தன. முடிவிலே ஒரு நாள் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா எனப்படும். And he come to the earth, and he come by the way of a manger, poor and degraded, but something in him that knew. அவர் பூமிக்கு வந்தார். அவர் தரம் குறைந்தவராகவும் ஏழையாகவும் மாட்டுக்கொட்டிலின் வழியாய் வந்தார்.
ஆனால் அவருக்குள் இருந்த ஏதோ காரியம் அதை அறிந்திருந்தது. He stood there with one prophecy out of the Bible. He said, "You destroy this body, and in 3 days I'll raise it up again." வேதத்திலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசனத்தோடு அவர் அங்கே நின்றார். அவர், இந்த சரீரத்தை நீங்கள் அழித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் அதை திரும்ப எழுப்புவேன் என்று கூறினார். He was the only man that could say that, ever was able to make this statement, or ever will be able to make it. Amen. I have power to lay my body down. I have power to take it up again. Amen. That's right. Emmanuel himself. அதை சொல்லக்கூடிய ஒரே மனிதன் அவர்தான். அப்படி ஒரு சொற்றொடரை இதுவரை கூற முடிந்தவர் அல்லது இனி அதை கூறக்கூடியவரும் அவர்தான். என்னுடைய சரீரத்தை கீழே கிடத்த எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டுமா எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அது உண்மை. அவர்தாமே இம்மானுவேல். And then when he died, and on the day of his death, they took him down off the cross and they put him in the grave, and he laid there from Friday afternoon until Sunday morning. பின்னர் அவர் மரித்தபோது அவருடைய மரணத்தின் நாளன்று அவர்கள் அவரை சிலுவையிலிருந்து கீழே இறக்கி அவரை கல்லறையில் வைத்தார்கள். அவர் அங்கே வெள்ளி பிற்பகல் துவங்கி ஞாயிறு காலை மட்டுமாய் கிடத்தப்பட்டிருந்தார். On that wonderful Easter morning, when he arose again and his soul was loosened from the prisons of hell down under, where he went as a sinner for you and I, bearing away our sins to give us a perfect assurance. No reason to doubt anymore. Give it a perfect assurance. அந்த அற்புதமான ஈஸ்டர் காலை என்று அவர் உயிர்த்தெழுந்தார். அங்கே அக்கரையில் உள்ள நரகத்தின் சிறைகளில் இருந்து அவருடைய ஆத்துமா அவிழ்த்து விடப்பட்டது. அவர் ஒரு பாவியாக உனக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு நமக்கு ஒரு பரிபூர்ண நிச்சயத்தை கொடுக்கும்படி அங்கே சென்றார். He said, because he did that, his soul was cast into hell because he was a castaway. He was a scapegoat of the Old Testament, who they put the sins of the people up on the scapegoat and turned him out into a wilderness to die. அவர் அதை செய்த காரணத்தினால் அவருடைய ஆத்துமா பாதாளத்துக்குள் தள்ளப்பட்டது. ஏனென்றால் அவர் தள்ளப்பட்டவராய் இருந்தார். அவர் பழைய ஏற்பாடின் போக்காடாய் இருந்தார். அதன் மேல் அவர்கள் ஜனங்களின் பாவங்களை சுமத்தி அதை வனாந்திரத்தில் கொண்டு போய் மரிக்கும்படி விட்டு விடுவார்கள். Jesus was that scapegoat who had the sins of the people upon him and was cast away and went into hell to suffer the tortures. His body went into the grave to pay the price of our resurrection. இயேசு தாமே அந்த போக்காடாய் இருந்தார். அவர் ஜனங்களின் பாவங்களை தம்மேல் உடையவராய் இருந்தார். அவர் தள்ளப்பட்டு சித்திரவதையை அனுபவிக்கும்படி பாதாளத்துக்கு சென்றார். நம்முடைய உயிர்த்தெழுதலின் கிரயத்தை செலுத்தும்படியாக அவருடைய சரீரம் கல்லறைக்கு சென்றது. Oh my! Then on that Easter morning, when he come back up from the grave, where pains of death and hell could not hold him. ஓ என்னே! பின்னர் ஈஸ்டர் காலையின் போது அவர் பாதாளத்தில் இருந்து திரும்பி மேலே வந்தபோது அங்கே மரணத்தின் உபாதியாலும் பாதாளத்தினாலும் அவரை வைத்துக் கொள்ள கூடாமற் போயிற்று. And when he rose again on Easter morning, not only did he rise, but so come Job, Jacob, Abraham, Isaac, all the rest of them come in the resurrection in Matthew 27 and appeared to many around in the street. அவர் ஈஸ்டர் காலை என்று மீண்டுமாய் உயிர்த்தி வெளியே வந்த பொழுது அவர் எழும்பி வந்தது மட்டுமல்லாமல், ஆனால் அதே விதமாக யோபும் யாக்கோபும் ஆபிரகாமும் ஈசாக்கும் வந்தனர். மற்ற யாவரும் கூட உயிர்த்தெழுதலிலே வந்தார்கள். மத்தேயு 27 சுற்றிலுமாய் வீதிகளிலும் அநேகருக்கு காணப்பட்டார்கள். That was a seal of their testimony, because they had something in them that said, I know my Redeemer liveth. அது அவர்களுடைய சாட்சியின் முத்திரையாக நடந்தது. ஏனென்றால் அவர்களுக்குள் ஏதோ காரியம் இருந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறினர். And every man, now they know, God know that in the days to come, that theologians will get a hold of this Bible. They know the smart man will get a hold of it. That they'll give up their own interpretation to it. That they say, oh, it don't mean this, it doesn't mean that. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்கள் அறிந்திருந்தார்கள், வர இருக்கின்ற நாட்களில் வேத சாஸ்திரிகள் இந்த வேதாகமத்தை பற்றிக் கொள்வார்கள் என்று தேவன் அறிந்திருக்கிறார். சாமர்த்தியமான மனிதர்கள் அதை பற்றிக் கொண்டு அவருடைய சொந்த வெளிப்பாட்டை அதற்கு கொடுத்து, ஓ அதனுடைய அர்த்தம் இப்படி அல்ல, அதனுடைய அர்த்தம் அப்படி அல்ல என்று அவர்கள் கூறுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். So to make it assured
that His great plans in the ages to come will be fulfilled. Listen close now as we close the service. And in the ages to come that His plan will be fulfilled, God gave a definite witness to it. Amen. எனவே அதை நிச்சயப்படுத்திக் கொள்ள அதாவது வர இருக்கின்ற காலங்களில் உள்ள அவருடைய மகத்தான திட்டங்கள் நிறைவேறும். இப்பொழுது நாம் ஆராதனை முடிக்கையிலே கூர்ந்து கவனியுங்கள். வருகின்ற காலங்களில் அவருடைய திட்டம் நிறைவேறும் என்பதற்கு தேவன் அதற்கு ஒரு நிச்சயமான சாட்சியை கொடுத்தார். We can read it and say, I believe it. That's mental. That's intellectual faith. That's mental theology. But there's something beyond that. That's right. நாம் அதை வாசித்து நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறலாம். அதுவோ மனோசக்தியாய் இருக்கிறது. அதுவோ அறிவு சக்தியினாலான விசுவாசமாய் இருக்கிறது. அது மனோசக்தியினால வேத சாஸ்திரமாய் இருக்கிறது. ஆனால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டதாய் ஏதோ காரியம் இருக்கின்றது. அது உண்மை. Not only did He raise up from the grave, but He ascended on high and sent back the Holy Spirit. He went on high and gave gifts unto man, led captive captive, and give gifts unto man. அவர் பாதாளத்திலிருந்து எழும்பினது மட்டுமல்ல, அவர் உன்னதத்துக்கு ஏறி பரிசுத்த ஆவியை திருப்பி அனுப்பினார். அவர் உன்னதத்துக்கு ஏறி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். சிறைப்பட்டவைகளை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். And today, after theologians has tampered with the Bible, after church organizations have stood up and they say, well, this is what we need, some people buried under the church, some of the saints will dig up their bones and bring them here. இந்த வேதாகமத்தை வேத சாஸ்திரிகள் கையாண்ட பிறகு, சபை ஸ்தாபனங்கள் அமைத்த பிறகு, இன்றைக்கு அவர்கள் கூறுகிறார்கள், இதுதான் நமக்கு தேவையானது. சில ஜனங்கள் சபைக்கு கீழாக அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அவர்களில் சிலர் பரிசுத்தவான்கள். நாம் அவர்களுடைய எலும்புகளை தோண்டி எடுத்து இங்கே கொண்டு வருவோம் என்று. Some of them said, we'll build a church up over the tomb where he was crucified or where he was buried. We'll build a church there. அவர்களில் சிலர் அந்த கல்லறையின் மேல் ஒரு சபையை கட்டுவோம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் அல்லது அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் அதன் மேல் நாம் ஒரு சபையை கட்டுவோம் என்று கூறினர். People in material are trying to do materialistic things, but it's such an art. There's nothing to it. It's all nonsense and nothing to it. ஜனங்கள் பொருட்களை கொண்டு பொருள் சம்பந்தமாக காரியங்களை செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதுவோ அவ்வளவு தேவையற்றதாக இருக்கிறது. அதற்கு ஒரு காரியமும் இல்லை. அது எல்லாம் அர்த்தமற்றதாக இருக்கிறது. அதற்கு ஒன்றுமே இல்லை. But the real resurrection is those who've died with Him and been born again. It has that no so faith. I know my Redeemer liveth. ஆனால் அவரோடு கூட மரித்து மறுபடியுமாய் பிறந்தவர்கள் மட்டுமே உண்மையான உயிர்த்தெழுதலாய் இருக்கிறது. அவர்கள் அப்படியாய் அறிந்திருக்கிறேன் என்ற விசுவாசத்தை உடையவளாய் இருக்கிறார்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். And God's working with those people with signs and wonders in the Great Commission here, showing that He rose from the dead and showing visible signs and wonders. தேவன் அந்த ஜனங்களோடு அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் கிரியை செய்கிறார். இங்கே மகத்தான கட்டளையானது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதை காட்டுகிறது. காணக்கூடிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டுகிறது. God bless you. Do you believe it? Do you believe it with all your heart? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் முழு இருதயத்தோடும் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? May we hurry home now, eat your breakfasts and return back again at 9 o'clock. And we're going to start the boys out giving their prayer cards at 9 o'clock. இப்பொழுது நாம் வேகமாய் வீட்டுக்கு திரும்புவோம். உங்கள் காலை ஆகாரத்தை புசித்துவிட்டு மீண்டுமாய் திரும்பி இங்கே 9 மணிக்கு வாருங்கள். நாங்கள் பையன்களை வெளியே அனுப்பி ஜெப அட்டைகளை 9 மணிக்கு கொடுக்க போகின்றோம். And to my say this morning, and the last words upon this here till I return back, the very Lord Jesus that raised from the dead is alive today and can do the very same thing as He promised. These signs shall accompany them that believe, even till I return again. நான் திரும்பி வரும் வரைக்கும் இன்று காலையில் இதன் பேரில் உள்ள கடைசி வார்த்தை, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த அதே கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அவர் வாக்களித்தபடியாய் அதே காரியங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களை நான் மீண்டும் திரும்பி வரும் வரைக்குமாய் பின்தொடரும். Though you be cast out, though you be called fanatically, yet He is sure in all of His power. நீங்கள் புறம்பாக்கப்பட்டாலும் மதவெறியர் என்று நீங்கள் அழைக்கப்பட்டாலும் இருந்தாலும் அவருடைய எல்லா வல்லமையோடும்
அவர் இங்கே இருக்கிறார். God bless you. I pray that God will give you an Easter today that you'll never forget as long as you live. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஜீவிக்கும் மட்டாய் அதை ஒருபோதும் மறவாதபடியாய் தேவன் உங்களுக்கு ஒரு ஈஸ்டரை இன்றைக்கு தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Now, you say, are you against them people going to churches and big crosses and so? No, sir, my brother. இப்பொழுது நீங்கள் சொல்லலாம், நீர் என்ன ஆலயங்களுக்கு போகின்ற ஜனங்கள் பெரிய சிலுவைகள் முதலானவைகளுக்கு எதிராக இருக்கிறீர்களா என்று. இல்லை ஐயா, என் சகோதரனே. Those things, as good as they may be, it's just like getting, here's what I think about those big churches. Say, oh sure, if the Lord would give us a great big place, I'd appreciate it. அந்த காரியங்கள் அவைகள் இருக்கின்றபடி நன்மையா இருக்கலாம். அந்த பெரிய ஆலயங்களை குறித்து நான் என்ன நினைக்கிறேன் என்பது இதுதான். நீங்கள் சொல்லலாம், ஓ நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒரு மகத்தான பெரிய இடத்தை கொடுப்பாரானால் நான் அதை பாராட்டுவேன் என்று. But here's my analysis of that. Did you ever think of going down here to the foundries and factories and building a great long passenger train, plushing the seats all pretty, polishing the great whistle on top, and putting the engineers in there without any steam to pull it with? See? ஆனால் அதை ஆராய்ந்து பார்த்ததில் என்னுடைய கணிப்பு இதுதான். ஒரு மகத்தான பிரயாணிகள் செல்லும் ரயில் வண்டி அழகான இருக்கைகளோடும் அலங்காரமாய் மெருகேற்றப்பட்ட மேல் மட்டத்தில் ஒரு பெரிய ஊதலோடும் இழுக்க நீராவி சக்தி இல்லாமல் இயந்திர சக்தியை உள்ளடக்கி உள்ளவைகளை உண்டு பண்ணுகின்ற இங்கே உள்ள உருக்காலைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் போக நீங்கள் எப்பொழுதாவது நினைத்ததுண்டா? புரிகின்றதா? It wouldn't do a bit of good. I'd rather have a hand car somewhere with some steam in it than to have all of that. Wouldn't you? Because you're going to go somewhere. That's true. அது ஒரு சிறு நன்மையும் செய்யாது. அதை உடையதாய் இருப்பதை காட்டிலும் சற்று நீராவியை கொண்டுள்ள ஒரு கை வாகனத்தையே நான் விரும்புவேன். நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? ஏனென்றால் நீங்கள் எங்கேயோ போகிறீர்கள். அது உண்மை. So now just simply remember that the real resurrection, the real thing. எனவே இப்பொழுது வெறுமனே அந்த உண்மையான உயிர்த்தெழுதல் ஒரு உண்மையான காரியம், அதை நினைவில் வையுங்கள். You say that thing can run by itself out down there. How can it run? Prove it to me. That's what we've done. We've plushed the seats. We've polished the whistle. நீங்கள் சொல்லலாம், அந்த காரியம் தன்னில் தானே அங்கே அக்கறையில் ஓடும் என்று. அது எப்படி ஓடும்? அதை எனக்கு நிரூபியுங்கள். நாம் அதை தான் செய்தோம். நாம் இருக்கைகளை ஆடம்பரமாக்கினோம். நாம் ஊதலுக்கு மெருகேற்றினோம். We have polished the scholars that teach with great theology and use great big words. That'll just great things that they study the dictionary all night for a sermon nearly. They get to bring it up the next morning with great swelling words. But brother, to me, that's nonsense. Amen. மகத்தான வேத சாஸ்திரத்தோடு போதிக்கும்படியும் மகத்தான பெரிய வார்த்தைகளை உபயோகிக்கவும் நாம் பண்டிதர்களை மெருகேற்றினோம். அடுத்த நாள் காலையில் மகத்தான பெருத்த வார்த்தைகளை ஒரு பிரசங்கத்தில் கொண்டு வர அவர்கள் இரவெல்லாம் அர்த்த அகராதியை ஆராய்கிறார்கள். ஆனால் சகோதரனே, இதெல்லாம் எனக்கு அர்த்தமற்றதாக இருக்கிறது. Give me Christ, give me the resurrection, give me the evidence in my heart that Christ raised from the dead. That settles it to me. Amen. எனக்கு கிறிஸ்துவை கொடுங்கள், எனக்கு உயிர்த்தெழுதலை கொடுங்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்ற அத்தாட்சியை என் இருதயத்தில் எனக்கு கொடுங்கள். அது காரியத்தை எனக்கு தீர்க்கிறது. ஆமென். Give me something that I can say was Paul of old in that great dark chamber sitting there before me as a marvel. I'm no baby no more. And I know every time my heart beats, I'm going towards that great dark chariot called death. பண்டைய பவுலோடு சேர்ந்து நான் கூறும்படியா எனக்கு ஏதாவது காரியத்தை கொடுங்கள். அந்த மகத்தான இருட்டறை ஒரு அழிந்து போகுபவனாய் எனக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. நான் இனி ஒன்று குழந்தை அல்ல என்பதை என் இருதயம் துடிக்கும் ஒவ்வொரு முறையும் அறிந்திருக்கிறேன். மரணமின்றி அடைக்கப்படுகின்ற அந்த மகத்தான இருண்ட அறையை நோக்கி நான் போய்க் கொண்டிருக்கிறேன். Every time in one day it's going to take its last beat and I've got to enter that chamber of death with every mortal. ஒவ்வொரு முறையும் அப்படியாய் இருக்கிறது. ஒரு நாளன்று அது அதனுடைய கடைசி துடிப்பை எடுக்க போகின்றது. ஒவ்வொரு அழிவுள்ளவர்களோடும் நான் அந்த மரணமாகிய இருண்ட அறைக்குள்ளாக பிரவேசித்துத்தான் ஆக வேண்டும். But I want to say with Paul, that great apostle,
As he said, I want to know him in the power of his resurrection. That when he calls from among the dead, I'll come out with him at that time. ஆனால் அந்த மகத்தான அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து அவன் கூறினது போன்று அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் அவரை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று நானும் கூற விரும்புகிறேன். அதாவது மரித்தோர் மத்தியிலிருந்து அவர் அழைக்கும் போது நான் அவரோடு கூட அந்த நேரத்தில் வெளியே வருவேன். That's what I want to know him this morning. That's what I'm thankful to God I do know him in the power of his resurrection. That I know my Redeemer liveth. அதுதான் எனக்கு வேண்டும். இன்று காலையில் அவரை அறிந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அதாவது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். These blinded eyes that was once blind has been opened. This little old frail body of about 125 pounds, staggering about here, has been, flesh has come upon him. ஒரு சமயம் குருடாயிருந்த இந்த குருடான கண்கள் திறக்கப்பட்டது. இந்த சிறிய பழைய நலிந்த சரீரம் சுமார் ஒரு 125 பவுண்டு எடையுள்ளது. இங்கே சுற்றி தள்ளாடிக் கொண்டிருந்தது. அதன் மேல் மாம்சம் வந்து விட்டது. This heart that was once black with sin has been made white. These desires that used to love the things of the world, they died 23 years ago and it's rose again now. ஒரு சமயம் பாவத்தோடு கருத்து இருந்த இந்த இருதயம் மென்மையாக்கப்பட்டது. உலகத்தின் காரியங்களை நேசிக்கிற இந்த வாஞ்சைகள் 22 வருஷங்களுக்கு முன்னர் மரித்து இப்பொழுது மீண்டும் உயிர்த்தெழுந்து விட்டது. And these mortal eyes that I look through, I have been privileged by the grace of God to see the lame walk, the blind see, oh, the great signs and wonders and the powers of God. I know my Redeemer liveth. நோக்கி பார்க்கும் இந்த அழிவுள்ள கண்கள் தேவனுடைய கிருபையினாலே முடவர் நடக்கிறதையும் குருடர் காண்கிறதையும் ஓ மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் காணுவதற்கு நான் ஸ்லாக்கியம் பெற்றவனாக இருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். I know it beyond a shadow of doubt. I know it. I know it. I know it. Redeemer liveth. Amen. Continually all the time. எந்த ஒரு சந்தேகத்தினருக்கும் அப்பால் நான் அதை அறிந்திருக்கிறேன். நான் அதை அறிந்திருக்கிறேன். நான் அதை அறிந்திருக்கிறேன். நான் அதை அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து எல்லா நேரத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Though my reins consume within me, though my tongue cleave to my lips, though the skin worms eat up the body, though a tombstone is erected, yet I know my Redeemer liveth. Amen. Shall we pray? என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போனாலும், என் நாக்கு என் உதடுகளோடு ஒட்டிக்கொண்டாலும், தோல் கிருமிகளால் என் சரீரம் தின்று போடப்பட்டாலும், ஒரு சமாதி கூண்டு எழுப்பப்பட்டாலும், இருந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோமாக. Heavenly Father, we thank thee this morning for this resurrection. பரலோக பிதாவே, இந்த உயிர்த்தெழுதலுக்காக இந்த காலையில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Oh God, once the sinner bound by the chains of sin, once imprisoned with circumstances, haunty, spooky, afraid of death, afraid to meet you, but one glorious day there come a resurrection from that. ஓ தேவனே, ஒரு சமயத்தில் நான் பாவியாக பாவ சங்கிலிகளால் கட்டப்பட்டவனாயிருந்தேன். ஒரு சமயம் சூழ்நிலைகளினால் சிறைச்சாலையிலும் இருமாப்பாய், பிசாசு பயங்கொண்டவனாய், மரணத்திற்கு பயந்தவனாய், உம்மை சந்திக்க பயந்தவனாயிருந்தேன். ஆனால் ஒரு மகிமையான நாளன்று அதிலிருந்து ஒரு உயிர்த்தெழுதல் வந்தது. Christ arose in the heart, and today we have this great assurance. Today he lives supremely, and we thank thee for him. கிறிஸ்து உள்ளத்தில் எழுந்தார். இன்றைக்கோ இந்த மகத்தான நிச்சயம் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு அவர் பிரதானமானவராய் ஜீவிக்கிறார். அவருக்காக நாங்கள் உமக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். And we pray, Father, now that you'll bless this little audience that we've gathered. May thy Holy Spirit rest upon each one. பிதாவே, இப்பொழுது இங்கே கூடி வந்திருக்கும் இந்த கூட்டத்தாரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தங்குவாராக. Be thou with us through the coming service, Lord, and may the Holy Ghost come into our midst this morning and heal every sick person that's in the building. Grant it, Lord. இந்த கூட்டம் முழுவதுமாய் நீர் எங்களோடு இரும் கர்த்தாவே. இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் வந்து இந்த கட்டிடத்திற்குள் வியாதியா இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவாராக. இதை அழியும் கர்த்தாவே. May the people go away from here to remember this Easter forever. Grant it, Lord. ஜனங்கள் இங்கிருந்து திரும்பி போகும்போது இந்த ஈஸ்டரை என்றென்றைக்கும் நினைவு கூறும்படியா செய்யும். இதை அழியும் கர்த்தாவே. Lord, and may the great powers, may the great angels that rolled away the stone on Easter morning, may they stand present today to roll away every stone of doubt, every fear, every discord, take it from the hearts of the people. ஈஸ்டர் காலை என்று அந்த கல்லை புரட்டி தள்ளின மகத்தான தூதர்கள், மகத்தான வல்லமைகள் இன்று இங்கே அவர்கள் பிரசன்னமாயிருந்து ஒவ்வொரு சந்தேகத்தின் கல்லையும் எல்லா பயத்தையும் முரணான யாவற்றையும் புரட்டி தள்ளுவாராக. ஜனங்களுடைய இருதயத்திலிருந்து அதை எடுத்து போடுவாராக. Grant it, Lord, that the Holy Spirit might come down in great power and have access to everyone. Grant it through Jesus Christ's name, we ask it. Amen. இதை அழியுங்கள் தாவே. பரிசுத்த ஆவியானவர் தாமே மகத்தான வல்லமையோடு கீழே இறங்கி வந்து ஒவ்வொருவரோடும் தொடர்பு கொள்வாராக. இதை அழியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை நாங்கள் கேட்கிறோம். ஆமென். Let's stand. The first one to die for this Holy Ghost plan was John the Baptist, but he died like a man. Then came the Lord Jesus, they crucified him. He preached that the Spirit would save men from sin. Keep dripping with blood. Yes, it's dripping with blood. This Holy Ghost gospel is dripping with blood. The blood of disciples who died for the truth. This Holy Ghost gospel is dripping with blood. Oh, then they stoned Stephen. He preached against sin. It made them so angry. They dashed his head in. But he died in the Spirit. He gave up the gold and went to join the other, this life-giving home. There's Peter and Paul and John the Divine. They gave up their life so this gospel could shine. They mingle their blood like the prophets of old, so the true word of God could honest be told. Their souls under the altar crying, how long for the Lord to punish those who've done wrong. But there's going to be more who'll give their lives blood for this Holy Ghost gospel and its crimson flood keeps dripping with blood. This Holy Ghost gospel is dripping with blood, the blood
Don't you love Him? We sing that little song because we believe that the Holy Ghost gospel is still dripping with blood. நீங்கள் அவரை நேசிக்கிறது இல்லையா? நாம் அந்த சிறிய பாடலை பாடுகிறோம். ஏனென்றால் பரிசுத்தாவி சுவிசேஷம் இன்னமும் ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கிறதினால். It's a way of persecution. It's a way of misunderstanding. That's right. The world won't know it. The world never knew it. The world will hate you. But be of a good cheer. I've overcome the world. அது உபத்திரவத்தின் ஒரு வழியாய் இருக்கிறது. தவறாக புரிந்து கொள்வதன் ஒரு வழியாய் அது இருக்கிறது. அது உண்மை. உலகமோ அதை அறியாதிருக்கிறது. உலகம் அதை ஒருபோதும் அறிந்ததில்லை. உலகம் உங்களை பகைக்கும். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். They don't understand it. The preaching of the cross is foolishness to them that perish. But there's something down in the believer's heart says, I know my Redeemer liveth. I know it beyond a doubt. அவர்கள் அதை புரிந்து கொள்ளுகிறதில்லை. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் அங்கே விசுவாசியின் இருதயத்தின் அடியில் ஏதோ காரியம் இருந்து கொண்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எந்த ஒரு சந்தேகமுமின்றி அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிறது. Everybody feel good, say amen. Now shake hands with somebody standing near you, say praise the Lord. Praise the Lord. That's fine. That's fine. எல்லாரும் நன்மையாய் உணர்கிறீர்களா? ஆமென் என்று கூறுங்கள். உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கின்ற யாரிடத்திலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அருமையாய் இருக்கிறது. அது அருமையாய் இருக்கிறது. Take your position this morning with Christ. He raised from the dead. Take the way with the Lord's despised few. இன்று காலையில் உங்கள் ஸ்தானத்தை கிறிஸ்துவோடு வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறார். கர்த்தருடைய அசட்டை செய்யப்பட்ட ஒரு சிலரோடு உங்களுடைய வழியை தெரிந்து கொள்ளுங்கள். All right, now shall we bow our heads just a moment. And now remember the service is just in a few minutes again. We'll start again now at 9 o'clock. Prayer cards will be given out. சரி, இப்பொழுது நாம் ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. மீண்டுமாக ஒரு சில நிமிடங்கள் ஆராதனைகளை நினைவில் வையுங்கள். நாம் மீண்டுமாய் 9 மணிக்கு ஜெப அட்டைகளை வெளியே கொடுப்போம். 10 o'clock, the Lord willing, the preliminaries will start. Preaching service will start around about 10, I suppose. 10 மணிக்கு கர்த்தருக்கு சித்தமானால் முன்னேற்பாடுகள் துவங்கும். சரியாக அந்த நேரத்தில் பிரசங்கம் துவங்கும். சுமார் 10 மணி அளவில் என்று நான் நினைக்கிறேன். And you be here early at 9 o'clock to get your prayer cards. And the boys will be here giving out the prayer cards at 9 o'clock this morning. ஜெப அட்டைகளை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் இங்கே காலையில் சீக்கிரமாக 9 மணிக்கு வாருங்கள். இன்று காலையில் 9 மணிக்கு பையன்கள் இங்கே ஜெப அட்டைகளை கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். All right. Now hurry home. If you have to eat, go ahead. If you don't, come back without breakfast. We eat too much anyhow. சரி, இப்பொழுது வீட்டுக்கு துரிதப்படுங்கள். நீங்கள் சாப்பிட வேண்டியதா இருந்தால் போய்கொண்டே இருங்கள். இல்லை என்றால் காலை ஆகாரம் இல்லாமல் திரும்பி வாருங்கள். என்ன எப்படி இருந்தாலும் நாம் அதிகமாக சாப்பிடுகிறோம். So then come back fasting, rejoicing, let your heart light. Just keep that in your mind. I know my Redeemer liveth. I know He does. The joy bells ringing in my heart because He raised. I will raise also. அப்படியானால் உபவாசமாய் சந்தோஷித்து திரும்பி வாருங்கள். உங்களுடைய இருதயம் சரியாய் இருக்க விடுங்கள். அதை உங்கள் சிந்தையில் இருக்க வையுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். சந்தோஷ மணிகள் நிறுத்தத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் எழுந்திருந்த காரணத்தினால் நானும் கூட எழும்புவேன். I'm already temporarily, positionally raised with Him now, sitting in heavenly places in Christ Jesus. ஏனென்றால் நான் ஆயத்தமாய் தற்காலிகமாக அவரோடு இப்பொழுது ஸ்தானத்துடன் எழுப்பப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவோடு உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். Now let's bow our heads everywhere in the building. And I've asked Brother Beeler, one of the pastors here, Brother Tom Meredith, I've seen him back there too. We'll use him in the service a little later on. இந்த கட்டடத்தில் எல்லா இடத்திலும் உள்ள யாவருமாய் இப்பொழுது நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. போதகர்களில் ஒருவரான சகோதரன் பீலர், சகோதரன் டாம் மெரிடித் அவர்களையும் நான் பின்னாக பார்த்தேன். ஆராதனையில் அவரை பிற்பாடு உபயோகித்துக் கொள்வோம். And now, Brother Beeler, if you'll step forward while everybody with their head bowed in prayer,
We'll ask him to dismiss us in prayer. All right, Brother Beeler, if you will. சகோதரன் பீலர், இப்பொழுது எல்லாருடைய தலைகளும் வணங்கினவாறு இருக்கையில் அவர் முன்னாக வந்து ஜெபம் செய்து நம்மை அனுப்பி வைக்கும்படி நாம் அவரை கேட்டுக்கொள்ளுவோம். சரி, சகோதரன் பீலர், உமக்கு விருப்பமானால் வாரும்.